ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஷார்ப் இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கூர்மையான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். இந்த பென்சிலின் முனை போதுமான அளவு கூர்மையாக இல்லை. The point of this pencil is not sharp enough. The point of this pencil is not sharp enough. ஸ்டாண்ட் இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எழுந்து நில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் அறைக்குள் நுழைந்ததும் அவர் எழுந்து நின்றார். He stood up when I entered the room. He stood up when I entered the bigனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. விலைகள் பெரிய அளவில் அதிகரித்து வருகின்றன. இந்த பெரிய இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு பிக்ன்ற வேர்டு வரும். Prices are increasing in a big way. Prices are increasing in a big way. திங்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தரும்னா விஷயம் பொருள் அப்படின்ற தமிழ் அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. உங்கள் தகவல் சரியானது, ஆனால் ஒன்றை விட்டுவிட்டீர்கள். Your information is correct but you left out one thing. Your information is correct but you left out one thing. எக்ஸாக்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தரும் பார்த்தீங்கன்னா சரியான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவள் அவளுடைய சகோதரிக்கு நேர் எதிர் ஆனவள். சரிங்களா? ஷீ இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் அ சிஸ்டர். எக்ஸாக்ட் ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர் எதிர் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஷீ இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் அ சிஸ்டர். கால்குலேட் இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கணக்கீடு அப்படின்றது வரும். திட்டம் எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை கணக்கிடுவது கடினம். It is difficult to calculate how long the project will take. It is difficult to calculate how long the project will take. அட்வான்டேஜ் இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நன்மை அனுகூலம் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. திட்டத்தோட நன்மை பார்த்தீங்கன்னா அதனுடைய எளிமை தான். The advantage of the plan is its simplicity. The advantage of the plan is its simplicity. ட்ரஸ்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தமிழ் அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. உங்கள் உள் உணர்வை நம்புங்கள். நம்ம உள்ள ஒன்று சொல்லணும் இல்லைங்களா, அதை நம்புங்க அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். சிம்பிள் இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எளிய அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். எங்கள் வீட்டை கண்டுபிடிப்பது எளிது. இட் இஸ் சிம்பிள் டு ஃபைண்ட் அவர் ஹவுஸ். இட் இஸ் சிம்பிள் டு ஃபைண்ட் அவர் ஹவுஸ். டெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல் அப்படின்ற அர்த்தம் தருது. அதை எப்படி செய்வது என்று என்னால் சொல்ல முடியும். ஐ கேன் டெல் யூ ஹவு டு டூ தேட். ஐ கேன் டெல் யூ ஹவு டு டூ தேட். யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம் தரும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் எளிதாக இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் எளிதாக இருக்குன்னு அது என்ன சொல்லுவோம், யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். மென்பொருளின் இந்த சமீபத்திய பதிப்பு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் எளிதாக இருக்கிறது. திஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் மச் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி. This latest version of the software is much more user friendly. ரெசிபினா என்ன அர்த்தம் வரும்னு பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த புத்தகத்தில் இருந்து சில சமையல் குறிப்புகளை நான் முயற்சித்தேன். I tried some recipes from this book. I tried some recipes from this book.